அஸ்வத்தாமன். ஆனால் அஸ்வத்தாமனின் தாய்மாமனான கிருபாச்சாரியார் அவனது இந்த முடிவை வேண்டாம் என்று அஸ்வத்தாமன் முடிவை ஏற்காமல் அவனை தடுத்தார். மனிதனின் விதியும் அவன் செய்யும் கர்மாக்களும் இணைந்துதான் வெற்றியை உறுதி செய்யும். நீ இப்படி ஒரு காரியத்தை செய்யாதே. நடு இரவில் ஒருவர் தூங்கும் போது அவர் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஏற்க முடியாத அதர்மம் அஸ்வத்தாமா என்று அவனை தடுத்தார் கிருபாச்சாரியார். ஆனால் அஸ்வத்தாமன் பழிவாங்குவதை மட்டுமே மனதில் வைத்து அதில் கவனம் செலுத்தினான். அஸ்வத்தாமன் தன் கட்டுப்பாட்டில் இல்லை. கிருபாச்சாரியார் சொல்லிய தர்ம சிந்தனைகள் அஸ்வத்தாமன் புரிதலுக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தது. கிருபாச்சாரியாரிடம், என் தந்தை துரோணாச்சாரியாரிடம் நான் இறந்து விட்டதாக பொய் சொல்லி அவர் மனதை கலக்கமடைய வைத்து ஆயுதங்களை அவர் தியாகம் செய்து என் ஆத்மாவை தேடுவதற்காக தியானம் செய்த நிலையிலேயே அவரை கொன்றுவிட்டார்கள். ஒருவனது இடுப்பிற்கு கீழே தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதும் யுத்த தர்மம் தானே. ஆனால் பாண்டவர்கள் துரியோதனனை அதர்மமாக இடுப்பிற்கு கீழே தாக்கி கொன்று விட்டார்கள். அதே போலத்தான் கர்ணனையும் அவன் தேரின் சக்கரம் பூமியில் சிக்கிக் கொண்ட நிலையில் தேர்